Hey guys, welcome to Just 2 Minutes series. இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சயின்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே just 2 minutesல பார்க்க போறோம். And இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்னஸ். வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம். First, நம்ம hardness ஓட definition என்னங்கறத பாத்துறோம். Hardness ஓட definition என்னன்னு பாத்தீங்கன்னா ability of a material to resist indentation. இத இன்னும் மூணு விதமா சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா resistance to scratching, இன்னொன்னு வந்து resistance to abrasion and fourth one பாத்தீங்கன்னா resistance to cutting. இப்போ first நம்ம பார்த்த resistance to indentation என்னங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு இட்லி எடுத்துக்கலாம் and ஒரு கல் எடுத்துக்கலாம். நம்ம இட்லியை வந்து ஈஸியா வந்து அமுக்கிர முடியும். இதே இது கல்லை வந்து அமுக்க முடியாது. இதுல என்ன தெரியுதுன்னா கல் ஹார்டான மெட்டீரியலா இருக்கறனால அதை வந்து இண்டென்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ ரெண்டாவது பார்த்த ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்க்ராச்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொரில்லா கிளாஸுங்கிறது ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகாது. இதே இது ஒரு 5 years பேக் முன்னாடி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போ கொரில்லா கிளாஸ் வந்து ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்னஸை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு அப்ரேஷன். அப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உராய்வு தன்மைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். நம்ம வந்து ஒரு போர்டு அண்ட் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து நம்ம சாக் பீஸால் எழுதும்போது சாக் பீஸ் கரையுது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வந்து போர்டை கம்பேர் பண்ணும்போது சாஃப்டான மெட்டீரியலான உருவாக்கப்பட்டது. இதே இது போர்டு ஹார்டான மெட்டீரியலாக இருக்கனால தான் அந்த போர்டுக்கு எந்த ஒரு டிஃபர்மேஷனுமே நடக்கல. லாஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு கட்டிங். இதை நம்ம புரியறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு வுட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டீல் ராட் எடுத்துக்கலாம். வுட்டை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதே இது ஒரு ஸ்டீல் ராடை கட் பண்ணுறதுக்கு நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டீல் வந்து ஹார்டான மெட்டீரியலாக இருக்கிறனால அதோட கட்டிங் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்குது. இதனால தான் நம்ம அதிக ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்த 4 விஷயத்துலையுமே ஒரு காமனான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டீரியலோட சர்ஃபேஸை பொறுத்து தான் அந்த மெட்டீரியலோட ஹார்ட்னஸை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஹார்ட்னஸ்னா என்னங்கிறத just 2 minutesல பார்த்தோம். இதே மாதிரி தான் இந்த சீரிஸில் வரக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே நம்ம just 2 minutesல பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஹேவ் அ குட் டைம். பாய்.